நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட கிடைத்த மனிதருக்கு சில வேளைகளில் இருப்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நடந்து முடிந்ததையும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முறை ஒரு பிறவி குருடர் ஒருவன் இயேசு வருவதை பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனதிறங்கும் என்றவுடன் அவர் நின்று அவனிடத்தில் போய் என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான். அவனுக்கு பார்வை மிக 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 முக்கியம். பார்வை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவனுக்கு தெரியும். இருட்டான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டுமானால் கடவுளுடைய கிருபை வேண்டும் என்று அறிந்து அவனை கூப்பிட்டவுடன் அவனுக்கு இயேசு பார்வை அளித்தார். அதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு குருடனுக்கு தன்னுடைய எச்சை மண்ணில் துப்பி அந்த சேற்றை எடுத்து அந்த கண்ணின் மீது வைத்தவுடன் பார்வை வந்தது. இப்போ பார்வை எவ்வளவு முக்கியம். ஆனால் பார்வை இருந்தும் சில பேர் நடக்க முடியாத அளவு அல்ல, தெரிந்தும் தெரியாத அளவு நடக்கிறார் என்பதுக்கு உதாரணமாக ஒரு வயதான ஒருவர் கண் பார்வை இழந்த பிறகு கையில் ஒரு குச்சியுடன் நடந்து செல்கிறார். அதற்கு முன்பாக சில மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கிற ஒரு வாலிபன் நடந்து செல்லும்போது வழியில் ஒரு கல் தட்டுப்பட்டது. கால் தட்டுப்பட்டவுடன் அவனுக்கு வலி ஏற்பட்டவுடன் அந்த கல்லை அப்புறப்படுத்தி வைக்கவில்லை. அந்த கல்லை எட்டி உதைத்து மீண்டும் அவனுடைய வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். இதற்கு பின்னால் வருகிற அந்த முதியவர் தடி வைக்கும்போது அந்த கல் தட்டுப்படுகிறது. கஷ்டப்பட்டு அந்த தடியும் வைத்துவிட்டு அந்த கல்லை தொட்டு பார்த்து கல் என்பதை தெரிந்தவுடன் அதை சற்று பாதைக்கு ஓரமாக தள்ளி வைத்து போனதாக நடந்த சரித்திரத்தை ஒருவன் கூறுகிறார். அப்போ கண் இருக்கிறவனுக்கு தெரிவதில்லை, இது மற்றவர்களுக்கு தட்டுமே என்று புரிவதில்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? விலங்குகளுக்கு கூட 5 அறிவு தான், மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இது என்ன என்று சொல்வது? இதுபோலத்தான் விலங்குகளுக்கு தெரியும். இயற்கை சீற்றம் வருவது கண்டிப்பாக தெரியும். சில வருடங்களுக்கு முன்பாக சுனாமி என்ற ஒரு பேரழிவு வந்து நிறைய பேர்த்தை அடித்து கொண்டு போனது என்பது, நிறைய லாஸ் ஆனது, நிறைய உயிர்கள் மாண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த சுனாமி வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு திருச்செந்தூர் பகுதியில் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த சில மாடுகள் தன்னுடைய கட்டிலிருந்து அவிழ்த்து கடற்கரைக்கு ஆப்போசிட்டாக சில தூரம் ஓடியது. என்னடா ஓடுகிறது என்று அந்த மாட்டின் உரிமையாளர் பார்க்கும்போது அதைத் தொடர்ந்து நிறைய மாடுகள் ஓடிக்கொண்டே இருந்தன. காரணம், சுனாமி வருவது மனிதனுக்கு தெரிவதை விட விலங்குகளுக்கு நன்றாக தெரியும். அதே போலதான் கூட்டில் இருந்த பறவைகள் கடற்கரைக்கு எதிராக ஓடியதும் என்று பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நடந்தது அதுதான். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இயற்கை சீற்றழிவு வருவது என்பது மனிதனை விட 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு பறவைக்கு நன்றாக தெரியும். அதே போல்தான் கண் இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் கண் இருக்கிறவனுக்கு இல்லை. நாம் நம்மளை திருத்தி கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சத்தை தருவது ஆண்டவர் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தாயின் வயிற்றில் கருவில் இருக்கும்போதே நமக்கு என்னென்ன வேணும், எது எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று அதை கரெக்டாக வடிவமைத்தவர் ஆண்டவர். அவரை மறந்துவிடக்கூடாது என்பதை கூறி நாளை சந்திப்போமா?